வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. மேடம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒருத்தர் மார்னிங்லேருந்து ஃபோன் ட்ரை பண்ணுறாரு மேடம். உங்களோட பர்சனல் நம்பருக்கு கூட காண்டாக்ட் பண்ணாருங்களாமா, பட் ரீச் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என் நம்பருக்கு யார் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா? அதுவும் என்னோட பர்சனல் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக யாராவது இம்பார்ட்டன்ட் பர்சனாக தான் இருப்பாங்க. யார்? மேம் லாஸ்ட் டைம் நம்மளோட ஆசிரமத்துக்கு கூட வந்திருந்தார், ஒரு 6 months பிஃபோர் வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். உங்களை பர்சனலாக மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருந்தார். அப்படியா? என்னை வந்து மீட் பண்ணியிருக்காரா? ஆமாம் மேடம், நம்ம தினேஷ் கேஸில் ப்ராப்ளம் ஆகிடுச்சுல. தினேஷ் கேஸ்? ஓ அவரா? ஓகே ஓகே. தினேஷ் கேஸ்க்காக மொத்த பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன், அவங்க ஃபேமிலியை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மூலயமா ஹெல்ப் பண்ண சொன்னார். அவரா? ஆமாம் மேடம். ஓகே, என்ன விஷயமா இப்போ என்ன காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரா? மேடம் உங்களை இன்றைக்கி பார்க்க முடியுமான்ற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா அவர் ஒரு 6 months முன்னாடி இங்கே வந்துட்டு போனார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அமௌண்ட் எல்லாமே அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. பட் இந்த டைம் அவர் இந்தியா வராருங்களாமா. ஸோ அதான் உங்களை நேரில் மீட் பண்ணி பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. சரி ஓகே, அவரை ஈவினிங் வர சொல்லுங்கள். சரி ஓகே மேடம். செல்லதரா மாப்பிள்ள கிளம்பிட்டாரா? ஃபோன் பண்ணாரா என்ன? கிளம்பிட்டாருமா, ஃபோன் அடிச்சாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் லேண்ட் ஆகிடுவார். கரெக்டாக அவரை மானிட்டர் பண்ணு. இறங்கினதுக்கப்புறம் நம்ம தானே கார் அனுப்பியிருக்கோம். இல்லை, அவரே தான் வரணும்னு இந்த வாட்டி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு வேறு ஏதோ பர்சனல் ஒர்க் இருக்காமா, அதை முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு இருக்காரு. நமக்கு தெரியாமல் அவருக்கு என்ன பர்சனல் ஒர்க்கு? தெரியலம்மா. அதை கூட தெரிஞ்சு வச்சுக்க முடியல, என்ன கழட்டிட்டு இருக்க? அவர் பிடிவாதமாக சொல்லும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நம்ம தேவையில்லாமல் ப்ரெஷர் போட்டோன்னா அவர் தானே தேவையில்லாமல் சந்தேகப்படுற மாதிரி இருக்கும். ஆமாம், நீ சொல்கிற மாதிரி நம்ம ப்ரெஷர் பண்ண தேவையில்ல தான். ஆனால் எங்கே போகிறாரு எங்கே வராருன்றதை கரெக்டாக நோட் பண்ணுண்ணா. சரிம்மா. ஆமாம், அண்ணன் எங்கே? ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வரேன்னு போயிருந்தாரு, இப்போ வந்துடுவார். ரோஷினி கிளம்பிட்டாளா? அவள் இன்னும் 1/2 hourல வீட்டுக்கு வந்துடுவா. மாப்பிள்ளை வந்தால் பொண்ணு வரதில்ல, பொண்ணு வந்தால் மாப்பிள்ளை வரதில்லை. என்ன லட்சணத்தில் குடும்பம் நடத்துகிறாங்கன்னு தெரில. இந்த டைம் 2 பேருக்கு என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சே ஆகணும். சரிம்மா. ஆமாம், சின்னவன் எழுந்துட்டானா? எங்கே நைட்டு ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு தூங்கியிருக்கான். எப்படி எந்திரிப்பான்னு தான் தெரில. இவனுக்கு எங்கேருந்து இந்த பழக்கம் வந்துச்சுன்னு தெரில. என் அண்ணன் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கே இதுவாக இருக்குது. ஒருத்தன் என்னன்னா ஓடி ஓடி உழைச்சிட்ருக்கான், இவன் என்னடானா உழைக்கிற வயசில் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். சரி போய் எழுப்பு. மாப்பிள்ளை வந்தார்னா அவன் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு டென்ஷன் ஆவார். அவனை ரிஃப்ரெஷ் ஆக சொல்லு. சரிம்மா. ரத்னவல்லி, காலையில் ஏன் டென்ஷன் ஆகிட்டுருக்க? பசங்களாம் வர்றபடி வருவாங்க, நீ போட்டு டென்ஷன் ஆகிக்காத. இல்லை நீ மாப்பிள்ளை வர்றப்ப அவள் வரமாட்றா, அவள் வர்றப்ப மாப்பிள்ளை வரமாட்டாரு. என்ன பிரச்சனைனே தெரில. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 8 மாதம் ஆகுமா? அதில் 2 மாதம் இங்கே இருந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. 2 பேரும் அவ்வளோவா பேசின மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி போனவங்க தான். அவள் ஒரு பக்கம் பிஸ்னஸை பார்க்குறா, இவர் ஒரு பக்கம் பிஸ்னஸை பார்க்குறாரு. 2 பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தானே வராங்க. அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, நீ தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்காத. ரோஷினி இந்த டைம் வரட்டும், என்னன்னு பேசிக்கலாம். கண்டிப்பாக பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்துட்டு தான் இந்த வாட்டி 2 பேரும் எங்கே போகிறதா இருந்தாலும் போகணும். 2 பேரும் போங்க, பெற்று கொடுத்துட்டு போனால் நாங்கள் வளர்த்துக்கிறேன்னு சொல்லிடலாம். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லிடலாம். இந்த வாட்டி பேரனோ பேத்தியோ வந்தாகணும், அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸை பார்க்க போகணும். பெற்று கொடுத்துட்டு எங்கே வேணாலும் போங்க, 2 பாட்டியும் சேர்ந்து வளர்த்துக்கிறேன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பாக இந்த டைம் இந்த கண்டிஷனை கொடுத்துடணும். இல்லைன்னு வச்சுக்கோயேன், இந்த டைம் ஊருக்கே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிடலாம். சரிங்க நீ. உங்கள் அண்ணன் காலையிலே போனவர் இன்னும் வரல ஃபேக்ட்ரி பக்கம். என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இருக்காதா? நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க, நீங்கள் போங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பசங்க வராங்களே, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பண்ணணுன்றதுலேயே காலையிலேருந்து எனக்கு தலைகால் புரியல. என்ன தான் அவளை பெற்றிருந்தாலும் அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றது எனக்கு இது வரைக்கும் தெரியாத. நீ உங்கள் கண்ட்ரோலோட தான் அவள் வளர்ந்துட்டுருக்கா. நானும் அண்ணனும் இந்த ஃபேக்ட்ரி இதெல்லாம் பார்க்குறதோட சரி, நீங்கள் தான் அவளை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. நான் என்ன தான் அவளை பார்த்துக்கிட்டாலும் என் மருமகள் ஆகிட்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வேணும்ல அவன் மேலே. அதனால தான். அது சரி, மாமியாராச்சு, மருமகளாச்சு, இல்லை அண்ணன் பொண்ணாச்சு, அத்தையாச்சு, எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குல்ல ரத்னவல்லி? நானும் வெளியில் போகல இந்த வீட்டை விட்டு, என் பொண்ணு வெளியில் போகல, எல்லா சொந்தமும் உள்ளே அமைஞ்சிருச்சு. இந்த டைம் பசங்களாம் வந்ததுக்கப்புறம் குலதெய்வ கோயிலில் போய் ஒரு பொங்கல் வச்சுட்டு வந்துடணும். ஏன்னா வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட சாமி குத்தமாக இருக்கும். அதனால் இந்த டைம் பொண்ணையும் மாப்பிளையும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் கூப்பிட்டு போயிட்டு வந்துடலாம். சரிங்க நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் செய்யாமல் இருப்போமா? கண்டிப்பாக போயிட்டு வந்துடலாம். அதான் உங்களுக்கு திருப்தி அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவோம். சரி, நான் போய் உள்ள நிறைய வேலை கிடக்கு பார்க்குறேன்னு. நீ தயவு செஞ்சு நீங்கள் உடம்பு போட்டு அழட்டிக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க, ஜஸ்ட் நீங்கள் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் தேவையில்லாமல் போட்டு செஞ்சுட்ருக்கேன், இந்த பசங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டுருக்கேன்னு உடம்பு போட்டு அழட்டிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பசங்க வர்ற அன்றைக்கி தானே நம்ம தான் மெனக்கிட்ட பக்கத்தில் இருந்து பார்க்கணும். அப்புறம் ரத்னவல்லி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன நீ ஒரு மாதிரி ஆகிட்டுங்க? என்ன விஷயம்? சின்னவன் ஏன் இப்படி இருக்கான்னு கொஞ்சம் பார்க்க சொன்னல. அண்ணி, அவனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவன் கூட சேர்ற ஃப்ரெண்ட்ஷிப் தான் சரியில்லை.
என்னன்னு பார்க்கலாம். யாரோ ஃப்ரெண்டு மூலியமாக தான் வீணாக போயிட்டுருக்கான். இந்த டைம் என்னன்னு அவனை சரி பண்ணிடலாம். ஏன்னா பெரியவன் வேற வரான். சின்னவன் இந்த நிலமையில பார்த்தா அவன் தாங்க மாட்டான். எழுந்திருக்கிட்ட நீ, இன்னைக்கு நான் அவன்கிட்ட பேசுகிறேன். சரி, என்னன்னு பாரு. ஏன்னா அவன் வந்தானா கண்டிப்பாக இவன் இந்த நிலமையில பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இவனுக்கு இந்த பழக்கமே கிடையாது. எப்படி இந்த பழக்கம் திடீர்னு வந்துச்சுன்னு தான் எனக்கு புரியல. சரி, நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா. டேய் சரவணா, இன்னும் அம்மாக்கிட்ட கீழே உட்காந்து பேசுகிற பழக்கம் உனக்கு போகல. எனக்கு இப்படி உட்காந்து பேசினாதாம்மா உங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு மேலே உட்காந்து பேசுகிறதுலாம் சுத்தமாக பேசின மாதிரி இருக்காது உங்ககிட்ட. நானே வர்றது அப்பப்போ கொஞ்சம் நேரம் தான் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அப்படி இருக்கும்போது எனக்கு இப்படி உட்காந்து பேசினா தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது சரி சரி, உன்னை நான் இன்விடேஷன் வைக்க வர வேணாம், எனக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ண, நான் வந்துக்கிறேன் லொக்கேஷனுக்கு அப்படின்னு தானே சொன்னேன். எதுக்கு நீ இப்போ இங்கே எவ்வளோ தூரம் வந்திருக்க? நீங்கள் அப்படி சொன்னீங்கன்றதுக்காக நான் அதை பண்ண முடியுமா? எனக்குன்னு வேறு யாருமா இருக்கா? ஊரா தெருவா அலைஞ்சா பத்திரிக்கை வைக்க போகிறேன். நான் வைக்க போகிற ஒரு பத்திரிக்கை, அதுவும் ஒரே ஒரு பத்திரிக்கை உங்களுக்கு மட்டும்தான். இந்த ஒரு பத்திரிக்கையும் நான் நேரில் வந்து வைக்கிறது இல்லையா? நீங்கள் இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே கிடையாதுமா. சரவணா, இப்படிலாம் பேசாதன்னு உனக்கு சொல்லியிருக்கேன். நீ இப்படி பேசுறதுனால என் மனசு ரொம்ப கஷ்டப்படுதுடா. கஷ்டப்படுறதுக்காகலாம் சொல்லலாமா? எனக்கு நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதனால தான். தம்பி, நீ படித்தது உன்னோட திறமை. என்ன தான் படிக்க வைக்கிறதுக்கு ஆள் கிடைச்சாலும், காசு பணம் இருந்தாலும், படிக்கணுன்ற நினப்பு இருக்கணும், முன்னேறணுன்ற லட்சியம் இருக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற மனப்பான்மை இருக்கணும். அதெல்லாம் இருந்தாலே லைஃப்பில் ஜெயிச்சிடலாம். இதெல்லாம் உங்ககிட்ட இருந்ததுனால தான் ஜஸ்ட் நான் உனக்கு ஒரு படிக்கட்டாக இருந்தேனே தவிர நான் உன்னை மேலே ஏற்றி விடல. நீ ஏன் முன்னேறி மேலே போயிட்ட? ஜஸ்ட் நான் உனக்கு அதுக்கான வேவ் மட்டும்தான் காமிச்சேன். எனக்கு தெரியுமா, அந்த வழிகாட்டுதலே இல்லாமல் நிறைய பேரோட வாழ்க்கை இங்கே கேள்விக்குறியாக தானே இருக்குது. எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடைச்சதுனால தான் நான் நல்ல பாதையில் போயிருக்கேம்மா. சரிடா, நீ கண்டிப்பாக இன்னும் நல்லா இருப்ப. ஆமாம், அம்மா சொன்ன மாதிரி இந்த டைம் உனக்கு பொண்ணு கிடச்சிச்சு போல. இந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிப்பா, இப்படி ஒரு பொண்ணு எனக்கு கிடைப்பான்லாம் நான் வாழ்க்கையில் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. நீங்கள் என் கூட இருந்தால் நான் எப்படி சந்தோஷமாக இருப்பணும், அதே மாதிரி அவள் வந்திருக்காம்மா. டேய், அந்தளவுக்கு சரவணனை ஃபீல் பண்ண வச்ச பொண்ணு யாருடா? நீங்கள் வரதானே போகிறீங்க, பார்க்கலாம். ரொம்ப ஆசையாக இருக்குடா அவளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. சரி, என்ன பண்ணுறா பொண்ணு? படிக்கிறா, வேலைக்கு போகிறா அப்படின்ற குவாலிஃபிகேஷன்லாம் எதுவும் கிடையாது. அவள் ரொம்பலாம் படிக்கல, இருந்தாலுமே மனசளவில் ரொம்ப படித்தவம்மா. அப்படியா சரவணா, படிப்புக்கு வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லடா. படித்தவங்க எல்லாரும் சந்தோஷமாக வாழறது இல்லடா. அதே மாதிரி படிக்காதவங்க எல்லாரும் கஷ்டப்படுறதும் கிடையாது. அது அவங்கவுங்க வாழற முறையில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு குட்டி குழந்தை கேரக்டருமா, வெரி இன்னசென்ட். என்ன சொல்கிறது, அவளால் யாருக்கும் கெட்டது நினைக்க முடியாது, கெட்டதை யோசிக்கவும் முடியாது. அதே மாதிரி நம்மளை நம்பி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்காமலும் அவளால் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட கேரக்டர் என் சரவணனுக்கு கிடைக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். அந்த இன்னசென்ட் தாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் வெளி உலகனா என்னன்னு தெரியல, இதுக்கப்புறம் நான் காமிச்சாதான் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஊருக்குள்ளே ஒரு குழந்தை மாதிரி வளர்ந்துட்டா. பா, என் சரவணன் படன்னு பேசுகிறான். முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. நான் அவளை பார்க்கறதுக்காகவே கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துடுறாம்மா. ஓகேவா? கண்டிப்பாம்மா, நான் உங்களை எதிர்பார்த்து ரொம்ப காத்துட்ருப்பேன். அப்புறம் அவள் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான். பேசணும்னு சொன்னாலா? பாரு, அவளுக்கு வெகுளித்தனம் மட்டும்தாம்மா தெரியும். இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. என்னை நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னு மட்டும்தான் அவகிட்ட நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுங்க, என் டாக்டரை வளர்த்தவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறா. கல்யாணத்துக்கு வேறு அவள் இன்வைட் பண்ணணுமா உங்களை? அது சரி சரி, ஃபோன் போட்டு கூட மருமகள்கிட்ட பேசலாம். சரிம்மா. போயிட்டு அவங்க அம்மாட்ட கால் பண்ணி தர சொன்னோம்ல, இன்னும் என்ன பண்ணுறாரு? நம்மளே ஃபோன் போடுவோமா? வேணாம், வேலையாக இருப்பார். நம்ம அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது, அவரே போடுவார். இந்த காதில் சொல்லி அண்ணன் பேச சொல்லிச்சு. அப்படி தான் பேசணும் அடுத்த வாட்டி ஃபோன் வந்தா. இந்த ஃபோன் என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது? இதை பிடிச்சிக்கிட்டு எப்படி பேசுறது? ஹலோ. ஃபோன் வந்துருச்சா? ஹலோ, எங்கே இருக்கீங்க? ஏன் ஃபோனே போடல? எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கேன் தெரியுமா? ஏய், நான் போயிட்டு தானே கூப்பிட்றேன்னு சொன்னேன். நான் இங்கே வந்துட்டேன். அம்மா கிட்ட பேசணும்னு சொன்னால, கொடுக்கவா? கொடுங்க, நான் நல்லா பேசுவேன். சரி சரி, நீ நல்லா பேசுவேன் எல்லாருக்கும் தெரியுமே. இப்போ அம்மா கிட்ட பேசு. சரி. நாங்கம்மா ஹெட்ஃபோன்லேயே பேசுங்க. ஹலோ அன்பழகி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா சூப்பராக இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேனே. அப்படியா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா, நீ சாப்பிட்டியா? நான் நல்லா சாப்பிட்டேன். டாக்டர் வந்தாங்களே, சாப்பிட்டாங்களா? ஓ டாக்டரா, சாப்பாடு வேணாமா, கொஞ்சம் நேரம் பொறுத்து சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கான். சாப்பிட சொல்லுங்கண்ணா. ஏன்னா சரியாக சாப்பிட மாட்டார், வேலை இருந்தால், அதனால தான். அப்பா, என் பிள்ளை மேலே இவ்வளோ பாசமாக என் மருமகளுக்கு? ஆமாம், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். சரி சரி, சரவணன் நல்லா பார்த்துப்பியா? நான் நல்லா சூப்பராக பார்த்துப்பேன். நான் சொல்லியிருக்கோம்ல அவருக்கு நான் அம்மாவாக இருப்பேன்னு. அது சரி, என் சரவணனுக்கு அப்போ அம்மாவாக இருந்து பார்த்துப்பீங்களா? கண்டிப்பாக, நான் அம்மா போல இருந்து அவரை பத்திரமா பார்த்துப்பேன். சின்ன வயசுலேருந்து அவருக்கு யாரும் இல்லைன்னு சொன்னார்ல, அதனால் இதுக்கப்புறம் நான் அவரை நல்லா பார்த்துப்பேன். நல்ல வேலை, என் சரவணன் கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு பாசத்துக்கு ஏங்கிடுவானோன்னு நினச்சேன். கரெக்டாக மனைவி ரூபத்தில் ஒரு தாய் பாசம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நான் டாக்டர் நல்லா பார்த்துப்பேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சது எதுக்கு தெரியுமா? எதுக்கு பேசணும்னு நினச்சிங்க? எங்கள் 2 பேர் கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடதான். நீங்கள் முன்னாடியே வந்துடணுன்னு. இப்போ அவர் கூட வாங்கலாம். அச்சோ, இப்போவே வந்துடணுமா கல்யாணத்துக்கு? ஆமாம், நீங்கள் அம்மா இல்லை, முன்னாடியே வரணும்ல. அச்சோ, என்ன நம்பி இங்கே நிறைய குழந்தைங்க இருக்காங்களே, அவங்கள பார்க்கணும்ல. ஒரு நாள் முன்னாடியே வந்துடுறேன் கல்யாணத்துக்கு, ஓகேவா?
சரி கண்டிப்பாக வந்துடணுண்ணே. நீங்கள் வந்தால் தான் டாக்டர் சந்தோஷமாக இருப்பார். ஏன்னா உங்களுக்கு பத்திரிக்கை வைக்க போகிறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிட்டு கிளம்பி போனார். அதனால தான் நீங்கள் கண்டிப்பாக முன்னாடியே வரணும். கண்டிப்பாக என் பையனுக்காக இல்லைனாலும் என் மருமகளுக்காக முன்னாடியே வந்துட மாட்டேனா? இவ்வளோ ஆசையாக என் மருமகள் என்னை கூப்பிட்டுருக்கா. அவள் கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே வர்றது இல்லையா? ஆமாம், நான் கூப்பிட்ருக்கேன்ல, நான் உங்கள் மருமகள்ல, அதனால் நீங்கள் சீக்கிரமாக தான் வரணும். கண்டிப்பாக ஒரு நாள் முன்னாடியே வந்துடுவோம், ஓகேவா? அவரை பத்திரமா பார்த்து அனுப்புங்க. சரிங்க மேடம், கண்டிப்பாக பத்திரமா வந்துடுவார் வீட்டுக்கு, ஓகேவா? சரி. நான் வைக்கிறேன். நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, அப்புறமா அவர் என்கிட்ட பேசுவார். சரிங்க பெரிய மனுஷி, நான் வைக்கிறேன். அப்புறமா உங்கள் சரவணன் உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன், ஓகேங்களா? வைக்கிட்டுங்களா? சரி. என்னம்மா எப்படி பேசுகிறா? டேய் சரவணா, நீ சொல்லும்போது கூட எனக்கு தெரியல, வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா. செம்ம இன்னசென்ட், சூப்பராக இருக்கும் லைஃப். இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட வாழும்போது தான். வெளி உலகம் தெரியலன்றதை தாண்டி வெகுளியாக இருக்கா. இன்னொன்று எல்லார் மேலேயும் பாசமாக இருக்கா. நீ என் மேலே சொன்ன ஒரு சில வார்த்தைக்காக என்கிட்ட எவ்வளோ அக்கறையாக பேசுகிறா தெரியுமா? இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணான்னு பார்த்து பார்த்து வியந்து போகிறோமா டெய்லி? கண்டிப்பாடா சரவணா, உனக்கு தாய் பாசம் முழுசாக கிடைக்க போது அவ ரூபத்தில். தாய்க்கு தாயா, தாரத்துக்கு தாரமா, உனக்கு எல்லா சொந்தமாகவும் அவள் கண்டிப்பாக இருப்பா. வெகுளியாக பேசுகிறான்னு மட்டும் நினச்சிக்காத. கண்டிப்பாக அவள் உன் மேலே பாசம் காட்டுறதுல வெகுளித்தனத்தையும் மீறி ஒரு கேரிங் இருக்குது. தெரியுதுமா எனக்கே, ஆனால் அவளுக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணதான் தெரியல. கண்டிப்பாக உங்கள் 2 பேர் வாழ்க்கையும் சூப்பராக இருக்குன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சுன்றதுல அம்மாவுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குடா. அம்மா கண்டிப்பாக உங்கள் மருமகள்கிட்ட சொன்ன கமிட்மெண்ட் மாதிரி ஒரு நாள் முன்னாடியே வந்துடுவீங்கல்ல? கண்டிப்பாக வந்துடுவேன்டா. அம்மா என் மேரேஜ் அன்னைக்கு ஆசிரமத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேம்மா. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்ற சாப்பாடுமே அன்னைக்கு நான் டொனேட் பண்ணுறதா தான் இருக்கணும். டேய், இப்பயுமே அவங்க சாப்பிட்ற சாப்பாடு பாதி நாள் நீ டொனேட் பண்ணுறது தான், ஓகேவா? இதில் உங்கள் மேரேஜ் அன்னைக்கு ஸ்பெஷலா? இருக்கட்டுமா, எனக்கு தம்பி தங்கச்சிங்க இருந்தா, எனக்கு ரிலேட்டிவ்ஸ் இருந்தா, என் மேரேஜ்க்கு ட்ரெஸ் எடுக்கிறது எல்லாமே நான் பண்ணியிருப்பேன்லம்மா. அந்த மாதிரி எனக்கு வேறு யார் இருக்கா? இந்த பசங்க தானே. எனக்கு பசங்களோட கவுண்டிங் மட்டும் கொஞ்சம் கொடுக்க சொல்கிறீங்களா? சரி ஓகே, ராஜதர வெளியில் இருப்பார், அவர்கிட்ட வாங்கிக்கோ. சரிம்மா, நான் எத்தனை பசங்க, ஃபீமேல் எத்தனை பேர், அதில் மேல் எத்தனை பேர்னு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக எல்லா பசங்களுக்குமே ட்ரெஸ் வாங்கிடுறேன். நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்டா உன் கையாலே கொடு, உனக்கு கல்யாணம்னு சொல்லி பசங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. இல்லைம்மா, அது நான் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம். எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வெளியில் தெரியாமல் தான் பண்ணணும். அப்போ தான் அவங்களால அந்த ஹெல்ப்பை முழுசாக ஏற்றுக்க முடியும். யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு அவங்களோட ஃபேஸ் ரிவீல் பண்ணோம் அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற மரியாதை வேறு மாதிரி மாறும். அவங்கக்கிட்ட ஒரு பாண்டிங் இருக்காதுன்னு நீங்கள் தானே சொல்லுவீங்க. சரி ஓகே, நீ ட்ரெஸ் வாங்கி ராஜதரைக்கிட்ட கொடு, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறேன். சரிங்கம்மா, நான் இப்போ பர்ச்சேஸ் தான் போகிறேன். ஒரு வழியாக அந்த வேலையை முடிச்சிடுறேன். சரிடா. எப்படி இன்னைக்கு ஸ்டே பண்ணுறியா, கிளம்புறியா? இல்லை என் மருமக வர சொல்லி ஆர்டர் போட்டிருக்காளா? மருமக ஆர்டர் போட்டிருக்கா. பட் இருந்தாலும் நான் போய் பண்ண ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் ஒரு சின்ன குழந்தைமா, அவளுக்கு தான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அவளை நான் தான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் டிஸ்சார்ஜ் கூட கொடுக்கல. ஐசியூலேருந்து இப்போ தான் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நான் தான் அவளை பார்க்கணும். அதுக்காக வச்சு நான் ஊருக்கு போகணுமா? இல்லைனா எனக்குமே 1 or 2 days இருந்துட்டு போகணுன்னு தான் ஆசை. அவளை சமாளிச்சிடலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அந்த குழந்தைய போய் பார்க்கணுமா? எனக்கு தெரியும், ஒர்க்குன்னு வந்துட்டா நீ 100% அதில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு. சரி ஓகேடா, முடிச்சுட்டு கிளம்பு. ஆமாம், அப்புறம் தினேஷ் கேஸில் சொல்யூஷன் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருக்கு தம்பி, ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியான்னு எனக்கு தெரியல. அவன் கேஸில் ரொம்பவே ப்ராப்ளமேட்டிக்காக தான் மாறி அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்றதை நம்ம விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா, தினேஷ் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கணும், அந்த பொண்ணை லவ் பண்ணுறானோ ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கான். ஆனால் அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணல. பட் அந்த பொண்ணு லவ் பண்ணுறான்னு நினச்சி அந்த பொண்ணு வீட்டு ஃபேமிலியில் யாரோ பண்ண ஆக்சிடென்ட் தான் இது. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி, ஆனால் அந்த பொண்ணு தினேஷை லவ் பண்ணல. இவன் ஜஸ்ட் லவ் பண்ணுறேன் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணி விஷயம் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் அவன் மூலயமா நம்ம பொண்ணு கரியர் ஸ்பாயில் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் அதிகம் போல் அவங்க பண்ண விஷயந்தான் இது. பொண்ணு வீட்லையா? யாரும்மா பண்ணா? இன்னொரு 2-3 டேஸில் தெரிஞ்சிரும்டா. கண்டிப்பாக அவன் கேஸ் ஒரு எண்டிங்க்கு வந்துடும். ஆமாம், அவன் கேஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆனது தெரிஞ்சு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு நீங்களே. ஆமாம் தம்பி, இன்றைக்கி ஆஃப்டர்நூன் கூட என்னை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு 6 months பிஃபோர் இங்கே வந்திருந்தார். அப்போ தான் தினேஷ் கேஸை பற்றி பேசி, இந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் என் ஃபேமிலிக்கும் சம்மந்தம் இருக்காது, அப்படியே என் ஃபேமிலிக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பேன். நம்ம ட்ரஸ்ட்டில் அவன் இருக்கான், ஒர்க் பண்ணுறான் அப்படின்றது தெரிஞ்சதுனால அவர் என்ன தான் வந்து மீட் பண்ணார். இப்போ தினேஷ் ஃபேமிலிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அவர் தான் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. அதனால் வேறு எந்த ஹெல்ப் இருந்தாலும் தினேஷ் ஃபேமிலிக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் கலெக்ட் பண்ணேன். இவர் என்ன ஊர் தெரியுமா? எந்த ஊருமா? இப்போ நீ ஆப்ரேஷனுக்காக வசந்த் ஊருக்கு போயிருக்கல, அதே ஊர் தான் அவர். என்னம்மா சொல்கிறீங்க? அந்த ஊரா? ஆமாம் தம்பி, அந்த ஊர் தான். பிஸ்னஸ் ட்ரிப்காக அப்பப்போ ஃபாரின் போயிடுவார். மற்றபடி அவரோட பான் எல்லாமே அந்த ஊர் தான். இப்போது சொந்த ஊருக்கு போகிறதுக்காக தான் வராரு. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னம்மா? நான் விசாரித்த வரைக்கும் பார்த்தா தினேஷ் லவ் பண்ணேன்னு சொல்கிறான்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் இவரோட ஒய்ஃப். என்னம்மா, அப்போ அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பொண்ணு லவ் பண்ணுறது தெரிஞ்சு இவரே எதாவது பண்ணியிருப்பாரா? இல்லை, நம்ம லாயர் சைடுமே டீட்டெயிலாக விசாரிச்சிட்டார் சரவணா. அவர் இந்த மாதிரி இருக்க காரணம் கிடையாது. அவர் ஃபேமிலி மெம்பர் தான் யாரோ ஒருத்தவங்க இதுக்கு காரணம். சீக்கிரமாக டீட்டெயில் தெரிஞ்சிடும். அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிற பொண்ணு ஒன்றும் வெளியால் கிடையாது, சொந்த அத்தை பொண்ணையை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணுமே அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் நடந்திருக்கு. ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு மறுநாள் தான் தினேஷ்க்கு ஆக்சிடென்ட், அவன் இறந்துட்டான். அப்புறம் எப்படிம்மா அவருக்கு லவ் பண்ண பையன் தான் இவன்
இவன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இவனை நம்ம தேடி வரணும், அவனுக்கு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் தோணுச்சு. அவர் என்கிட்ட ஃப்ராங்காக தான் சரவணா பேசினார். அவர் ஃபேமிலி லைஃப்லையும் இதனால் இஷ்யூ இருந்திருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு என்னை ஒரு பையன் லவ் பண்ணுறான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கு. அப்போது அவர் இவர்கிட்ட மட்டும்தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இந்த மாதிரி என்ன ஒரு பையன் லவ் பண்ணுறான், என்னை ஃபாலோ பண்ணுறான் மாமா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் அந்த பொண்ணுக்கு டவுட் என்னென்னா, தினேஷ் இறந்ததில் இவர் தான் சம்மந்தப்பட்டிருப்பாரோ, இவர் தான் தினேஷை கொண்டு இருப்பாரோ அப்படின்ற டவுட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்பவே இருக்குது. அதனால் இவங்க 2 பேர் லைஃப்மே இப்போ விரிசலில் தான் இருக்குது. நம்மளை விட அதிகமாக தினேஷோட கேஸில் யார் சம்மந்தப்பட்டிருப்பான்னு அவர் தான் தேடிட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட லைஃபே தலைகிட திருப்பி போட்டுருச்சு தினேஷோட டெத்து. ஆசையாக கல்யாணம் பண்ண வாழ்க்கையை வாழவும் முடியாமல் தூக்கி போடவும் முடியாமல் நரகத்தில் இருந்துட்டுருக்கார் மனுஷன். கஷ்டம் இல்லைம்மா? ஆமாண்டா, ரொம்பவே கஷ்டம். ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சும் அதை வாழ முடியலன்றப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த பொண்ணுக்கு இவர் மேலே ஏற்பட்டிருக்கிற கில்ட்டியை போக்கணும். இன்னொன்று, இவர் அதில் சம்மந்தப்படலைன்றது தெரியணும். பேசின வரைக்கும் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அவர் சம்மந்தப்பட்டிருக்க 1% கூட வாய்ப்பு கிடையாது. அவரோட ஃபேமிலி தான் இதுக்கு பின்னாடி இருந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க இந்த டெத்தை. உங்ககிட்ட கேஸ் வந்துருச்சுலம்மா, கண்டிப்பாக சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்க. அவருக்காக கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுங்க. ஏன்னா டெத்து தெரிஞ்சு கூட ஒதுங்கி போகாமல் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு தினேஷ் ஃபேமிலிக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு நம்ம ட்ரஸ்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயமா. அவர் லைஃப் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அந்த ஊர் தாண்டா, முடிஞ்சா நீ ஏதாவது கான்டாக்ட் பண்ணி பேசிப்பாரு. சரிம்மா. அவர் பேர் எஸ்கே எக்ஸ்போர்ட்டிங், அதோட சேர்மன் அவங்க அப்பா கலியபெருமாள். அவரோட 2 சன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சன் தான் இவர் பேர் ஸ்ரீநாத். மா, எஸ்கே எக்ஸ்போர்ட்டிங் நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. ஸ்ரீநாத் இந்த பேர் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த எக்ஸ்போர்ட்டிங்கில் வந்து நியாயமான விலை கிடைக்குது, ஸோ அந்த பிஸ்னஸில் ஒரு ட்ரஸ்டட் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் இதில் இது பண்ணியிருந்தாங்க. அதே தான், அவங்க அப்பா வந்து இதில் கொஞ்சம் இது பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அவரை பீட் பண்ணுற மாதிரி அவரோட சன் வேறு லெவலில் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த கம்பெனியை தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. ஸ்ரீநாத் வந்து எம்டினாலுமே சிஇஓ பொறுப்பில் அவரோட ஒய்ஃப் தான் இருக்காங்க, ரோஷினி. சரி, ஓகேம்மா, நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்சால் அவரை மீட் பண்ணி பேச ட்ரை பண்ணுறேன். என் சைட்லேருந்து அவர் எப்படி பேசுகிறாருன்றதை பார்த்துட்டு நான் சொல்கிறேம்மா. சரி, ஓகே சரவணா, நீனும் டைம் ஆகிடுச்சு, ஏதோ பர்ச்சேஸ் பண்ணணுன்னு வேறு சொன்னல, முடிச்சுட்டு நீ கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பு. இந்த பொண்ணு வெகுளித்தனமாக பேசுகிறத பார்த்தா உன்னோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்பா. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். இவ்வளோ முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாள் முன்னாடி வந்துடுங்கம்மா. சரிடா, கண்டிப்பாக. பசங்களுக்கு இப்பயுமே தேவையான திங்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன், அது ராஜதுரா நாட்டி கொடுத்துட்டுங்களா? சரி, ஓகேடா. சரிம்மா, நான் கிளம்புறேன். போயிட்டு எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ண, ஓகேவா? மிட் நைட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுரு. சரி, ஓகேம்மா. பொண்ணு தான் கால் பண்ணுறா. சொல்லு ரோஷினி, லேண்ட் ஆகிட்டியா? ரோஷினி, நான் லேண்ட் ஆகி 15 மினிட்ஸ் ஆகுது. கார் வெளியில் வெயிட் பண்ணுதா இல்லையா? டிரைவர் வந்திருக்காரா இல்லையா? டிரைவர் வரலன்னா சொல்லு, நான் கேப் புக் பண்ணிவிட்டு வந்துட்டே இருப்பேன். என்னை தயவு செஞ்சு வெயிட் பண்ண வைக்காத. ஐயோ, நீ கேப்லாம் புக் பண்ணதை செல்லம். ஒரு நிமிஷம் உங்கள் அப்பா நான் கூப்பிட்றேன். யோ செல்ல தர. என்னம்மா? பொண்ணுக்கு ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்புனியா இல்லையா? பொண்ணுக்கு அனுப்பிட்டமா? அவன் இந்நேரம் போயிருப்பானுங்க. அம்மா, அப்பா சொல்கிறது கேட்டியா? டிரைவர் இந்நேரம் அங்கே வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நீ வெளியே வந்து பாரு, எப்படியும் போர்டு இருக்கும்ல. டிரைவர் எதுவும் வெளியில் வெயிட் பண்ணலன்னா மட்டும் அம்மாவுக்கு கூப்பிடுங்க. டிரைவர் வெயிட் பண்ணுறாரான்னு பார்ப்பேன், இல்லைனா உனக்கு கால் பண்ண மாட்டேன். கேப் புக் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பேன். அப்புறம் ஏன்டி கேப் புக் பண்ணிட்டு வந்தேன்னு என்ன நீ எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. வை ஃபோனு. அம்மா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. இரேன், ஒரு நிமிஷம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். லைனில் இரு, டிரைவருக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணியா டிரைவருக்கு? அதுக்குள்ள மாப்பிள்ள கால் பண்றாரு. மாப்பிளையா? சரி, அட்டன் பண்ணி ஸ்பீக்கர் போடு, என்ன சொல்கிறான்னு கேட்போம். எனக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ எந்த ஃபோனை வேணாலும் அட்டன் பண்ணு. என்னால் லைனில் வெயிட் பண்ண முடியாது. இருமா, மாப்பிள்ள தானே கால் பண்ணுறாரு. அவர் சைடு என்ன பிரச்சனை தெரியல. அவர் ஒரு ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்காரு, நீ ஒரு ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்க. 2 ஏர்போர்ட்டுக்குமே நம்ம கார் அனுப்பியிருக்கு. மாப்பிள்ள செல்ஃப் டிரைவே பண்ணிட்டு வந்துடுறாரு. உனக்கு மட்டும்தான் டிரைவர் ஆள் போட்டு அனுப்பியிருக்கு. அதனால் இருமா, ஒரு நிமிஷம். மாப்பிள்ளை அர்ஜென்ட்னு ஃபோன் அடிக்கிறாரு என்னவோ. ஒரு நிமிஷம் லைனில் இரு, நான் டிரைவரையும் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இதோ மாப்பிள்ளைக்கிட்டே பேசிடுறேன். மாப்பிள்ள சொல்லுங்க. மாப்பிள்ள, மாமா, கார் வெளியில் பார்க் பண்ணியிருக்காங்களா? பார்க் பண்ணியிருக்காங்க மாப்பிள்ள. நீங்கள் வந்தீங்கன்னா டிரைவர் சாவியை கொடுத்துட்டு கிளம்பிடுவான். இந்த வாய்ஸை கேட்டு 6 மாதம் ஆகுது. கேட்கக்கூடாதுன்னு நினச்சாலும் கேட்காம இருக்க முடியல. இதுக்கப்புறம் எப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறோமோ, எல்லாம் தலையெழுத்து. ரோஷினி லேண்ட் ஆகிட்டால மாமா? பத்தியா, மாப்பிள்ள உன்னை பற்றி தான் விசாரிக்கிறார். அக்கறையா? உனக்கு தாண்டி அவர் மேலே அக்கறை கிடையாது. நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, மிஸ் ஆகிட மாட்டேன். கரெக்டாக வந்துடுவேன். யாராக இருந்தாலும் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த தேவையில்லாத வெட்டி பேச்செலாம் பேசாதானே. ஃபோனை வை, உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்லை. வெளியில் டிரைவர் வெயிட் பண்ணால் பார்ப்பேன், இல்லைனா நான் கேப் புக் பண்ணி வந்துட்டே இருப்பேன். மாமா, யார்கிட்ட பேசுகிறாங்க அத்தை? ரோஷினி தான் மாப்பிள்ள கால் பண்ணியிருந்தா. வெளியில டிரைவர் வெயிட் பண்றாரா இல்லையா, இல்லைனா கேப் புக் பண்ணிட்டு வந்துட்டுமான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. நான் அனுப்பிட்ட மாப்பிள்ள ஏர்போர்ட் காரு. அவ வெளியில வந்து பார்க்காம உள்ள நின்னே கத்திட்டு இருக்கா. எப்பயுமே எல்லாத்தையுமே மேலோட்டமாக பார்த்துட்டு தானே மாமாவை டிசிஷன் எடுத்துட்டு இருக்கா. இந்த ஹேபிட் இன்னுமே அவளுக்கு மாறல. விடுங்க மாப்பிள்ள, எல்லாம் சரியாயிடும். அதான் 2 பேர் வரீங்கல்ல, பார்த்துக்கலாம் இந்த வாட்டி. அவள் ஏன் இப்படி பேசுகிறான்னு எனக்கு தெரியல மாப்பிள்ள. நான் புத்திமதி சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவன் மேலே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலை. மாப்பிள்ள, இருந்தாலும் உங்கள் ஒய்ஃபு, நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு தானே இருக்கீங்க. அவள் இறங்கிட்டாளான்னு எங்கள்கிட்ட கேட்குறீங்க. அது வந்தத்த இல்லைத்த, ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் நான் உள்ள எனக்கு டவர் இஷ்யூ இருந்திருக்கும், எனக்கு கால் பண்ணியிருப்பா. நான் எடுக்கலன்ற கோவத்தில் தான் உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கத்திட்டு இருக்கா. மற்றபடி ஒன்றும் இல்லைத்த. எனக்கு தெரியாதா என் ஒய்ஃபை பற்றி? அவள் எவ்வளோ பண்ணாலும் அவளை விட்டு கொடுக்க மாட்டீங்க. இந்த பழக்கம் இன்னும் போக மாட்டேது உங்ககிட்ட. எப்பவும் எதுக்காகவும் அவளை விட்டு தர மாட்டேத்த. நீங்கள் வெளியில் வந்துட்டு கிளம்புங்க மாப்பிள்ள, சீக்கிரமாக வாங்க. சரிங்கத்த.
புருஷன் பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும். பொண்டாட்டி விட்டு கொடுக்காம இவ்வளோ தான் கிடக்குறாளே, நம்மளும் விட்டு கொடுக்காம தான் இருக்கும். ஆனால் நம்ம பல்ல பிடிச்சல பார்க்குறா. என்னையா ஏதோ உனக்குள்ளே பேசிட்டு கிடக்குறேன்? இன்னும் இல்லைம்மா, நான் போய் இந்த கிருஷ்ணாவை பார்க்குறேன். எழுந்துட்டான் வேற தெரியல. நானும் ஃபர்ஸ்ட் போய் எழுப்பிட்டு வந்தேன், அப்போ எந்திரிக்கல. இப்போ என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கானோ. சரி போய் பாரு, பொண்ணு மாப்பிளையும் வராங்க, சந்தோஷம் வேற தாங்க முடியல. எனக்கு என் மாப்பிள்ளை வரதுல தான்ப்பா சந்தோஷம். அட பாவி டேய், எழுப்பி விட்டு தானடா போனேன். இன்னும் என்னடா தூங்கிட்டு இருக்க? அதுவும் காலத்துக்கு எங்க வச்சிருக்கான் பாரு. டேய் மாப்பிள, டேய் சின்ன மாப்பிள, மாமா போயா யோ. போயாவா? டேய் உன்னை எழுப்பாம போனா அங்க உன் அத்தைக்காரியும் உங்க அம்மாக்காரங்களும் என்ன கொன்னுடுவாங்க. எந்திரிடா. டேய் மாப்பிள. நேற்று ஏதோ சாதிக்க போறேன்னு போனியே, சாதிச்சியா? அதை பத்தி மட்டும் கேட்காதானே, சொன்னா வெக்க கேடுடா. ஏன்டா அவ்வளோ அசிங்கமாகிறதுக்கு என்னடா பண்ண? நான் எதுவுமே பண்ணல, பண்ண போறேன்னு லைட்டா வாயை தான் திறந்தேன். மொத்தத்தையும் நான் பண்றேன்னு வந்து நிக்கிறாடா. அப்புறம் பயந்து எடுத்துக்கிட்டு ஏன் கருப்புக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நைட்டு வந்து இங்க படுத்தவன் தான். அதோட நான் ரூம் பக்கமே போகலையா நானு. வெக்கமா இல்லை உனக்கு இதை சொல்றதுக்கு? ஏன்டா அப்படி இருக்கா? வெக்கமா இல்லையே, துக்கமா தான் இருக்கு. எப்படா நீலாம் போலீஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ண? சரி போலீஸா என்ன பண்ண போற? ஏதாவது பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வீட்டில் ஏதாவது பண்ணு, அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல போய் பண்ணலான்னு. இங்க பண்றது ஏடா போய் ஸ்டேஷன்ல பண்ண போறேன்? ஸ்டேஷனுக்கு இங்கே என்னடா சம்பந்தம்? வியாக்கியானத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எந்த இடமா இருந்தாலும் தைரியம் இருக்கணும். என்ன பண்ண போறேன்றதெல்லாம் நான் கேட்கல. டபுள் மீனிங்ல பேசாதானே? தம்பி உன் கண் பார்வைக்கு கூட அண்ணனுக்கு தைரியம் இல்லாத மாதிரி தான் தெரியறனா. நேற்று நைட்டு நீ பேசின வாய்க்கலாம் காலையில அண்ணி பஞ்சாயத்து எடுத்து நடு வீட்டில் உட்காந்துருப்பாங்கன்னு பார்த்தா நீ இல்லை வந்து பால்கனியில் உட்காந்துருக்க குத்த வச்சு. நைட்டு பஞ்சாயத்து வச்சிருப்போமே, நான் மட்டும் அவகிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் சிக்கிருந்தேன். இந்நேரம் நான் தான் பஞ்சாயத்து வச்சிருக்கணும். எல்லாம் தலையெழுத்து. உன்னெல்லாம் அண்ணன் சொல்லிக்கிறேன் பாருங்க. சரி வீடு, அடுத்த வாட்டி வீரமா ஏதாவது பண்றேன்னு சொல்லாதானே. பண்ணிட்டு இனிமேல் எது வந்தாலும் சொல்லு. என்கிட்ட வந்து பண்ண போறேன் அது பண்ண போறேன் இது பண்ண போறேன் தேவையில்லாத சார் கடிச்சிட்டு என்னையும் சார் கடிக்க வச்ச அவ்வளோதான் சொல்லிட்டேன். சே இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டானே. மாமா ஏய் நைட்டு தானே சொன்னேன் இந்த மாதிரி கூப்பிடாத. நீ ஏன்டி இப்படி பாடப்படுத்திட்டு இருக்க? மாமாவை மாமான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது சொல்லுங்க. சரி இப்போ எதுக்கு இப்போ நீ இந்த ட்ரெஸ்லாம் போட்டு வந்து உட்காந்துருக்க? குளிச்சனா சாரி கட்ட மைண்டே இல்லை, அதான் நைட்டி போட்டுட்டேன். எனக்கு வேற உடம்பு செட் ஆகலையா, அதான். உடம்பு செட் ஆகலையா? ஏன் அது என்ன வெக்கலாம் படுறான்? மாமா எனக்கு ஒரு வெக்கமா வருது. இதை பார்க்கும்போது எனக்கு துக்கமா வருதுடி. நீங்க தான் காரணம். என்னது நான் காரணமா? ஆமா, நைட்டு வந்து அவ்வளோ அடம் பிடிச்சி எல்லா காரியத்தையும் சாதிச்சுட்டு வந்துட்டீங்கல்ல. ஏய் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சரக்கு அடிச்சிருந்தா நீ ஏமாத்திரியா என்ன? நைட்டு நீ பண்ண அலப்பறையில வந்து பால்கனியில படுத்தவன் தான். இன்னும் ஏந்து போல தெரியுமா? ஆமா உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு. பால்கனியில் வந்து படுத்துட்டு அப்புறம் சும்மா ரூமுக்கு வராமல இருந்தீங்க. அதுக்கப்புறமா வந்தீங்களே. நான் ரூமுக்கு வந்தனா? இல்லையே, எனக்கு எது அப்படி ஞாபகம் இல்லையே. பதறாதீங்க மாமா, ஏன் பதறீங்க? ஒரு பொண்ணு அடிக்கிட்டு அப்படிலாம் நடந்துக்கிறதுக்கு யாராவது பயந்துக்கிட்டு இப்படி பதறிக்கிட்டு பதில் சொல்லுவாங்களா? ஏய் நான் எதுவும் பண்ணல, ஒழுங்கா பேசுனா. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் எதுவும் பண்ணல. நீங்க தான் பண்ணீங்க. இல்லாமலாம் எனக்கு போய் இடுப்பு வலிக்குது. என்னது இடுப்பு வலிக்குதா? நைட்டு பண்ண கூத்துல எனக்கு தலையை தாண்டி வலிக்குது. அச்சோ தலை வலிக்குதா? முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. என் புருஷனுக்கு நான் டீ கொடுக்க மறந்துட்டேன். நான் போய் உங்களுக்கு ஒரு பிளாக் டீ போட்டுக்கிட்டு அத்தைக்கிட்ட போய் இந்த இடுப்பு வலிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு கேட்டுட்டு வரேன். என்னது அத்தைக்கிட்ட கேட்க போறியா? ஆமா மாமா, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும்ல. நம்ம வயசை கடந்து தானே வந்திருப்பாங்க. இந்த மாதிரி இடுப்பு வலிச்சா என்ன பண்ணலாம் நான் போய் கேட்டுட்டு வரேன். ஏய் லிமிட்டை மீறி போயிட்டு இருக்க நீனு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எங்க அம்மாட்டில் போய் கேட்கற வேலை வச்சுக்காத. அப்புறம் பாரு. லிமிட்டோட தான் மாமா போறேன். உங்களுக்கு எப்பயுமே விளையாட்டு தான். நான் போய் கேட்டு வரேன். என்ன போயிட்டா? உண்மையில ஏதாவது பண்ணியிருப்போமோ? ஐயோ டவுட்டாக வேற இருக்க. யோசிப்போமா? யோசித்தாலும் ஒன்றும் பண்ணலையே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அம்மா கிட்ட போய் வளரிட்டு போடா. அடியே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். போய் அத்தைக்கிட்ட கேட்டுட்டு வரேன் மாமா. இந்த மாமான்னு கூப்பிடுறது நிறுத்தி. மண்டை வலிக்குது. ஏய் கேட்காதடி ப்ளீஸ் டி. நான் கேட்டே தீருவேன் மாமா. பாய். எதையோ பண்ணுப்போம். நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. டென்ஷன் ஆகுது. இந்த வீட்டில் போய் நான் இந்த தப்பு பண்ணலன்னு சொன்னால் மட்டும் நம்பவா போகிறாங்க? என் மூஞ்ச பார்த்தா தப்பு பண்ணுற மாதிரியே தெரியுது. எல்லாம் அவளுக்கே சப்போர்ட் அடிச்சுட்டு நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த மாதிரி நம்ம ஃப்ளாஷ்பேக்கை சொன்னால் நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாத அசிங்கம். இப்படியாடா கேவலமாக ஏமாந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. இவங்களை கூப்பிட்டு ஸ்டேஷனில் நிற்க வச்சிருந்தாலும் பிரச்சனை. நம்ம கெரியர் ஸ்பாயில் ஆகிடும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஐயோ கடவுளே, இவ வேற ஆட்டமாக வர்றாளே. ஏய் இந்த நீ கேட்ட ஃபைல. ஏய் வைஷு எனக்கு ஒரு ஹெல்ப் அடி.
ஏய் ஆமா, நீ ஏன் இன்னும் ஆஃபீஸ் கிளம்பல? அப்படியே நிக்கிறேன். எனக்கு முன்னாடி கிளம்பியிருப்ப, இன்னைக்கு அப்படியே நிக்கிறேன். அதுதான் உங்ககிட்ட சொல்ல வந்து எனக்கு மைல்டாக ஃபீவர் அடி, நான் அன்னைக்கு போகல. டாக்டரோட தங்கச்சி ஃபீவர் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? டாக்டராக இருந்தாலும் சரி, டாக்டருக்கு தங்கச்சியாக இருந்தாலும் சரி, ஃபீவர் வந்தால் அனுபவிச்சு தான் ஆகணும். வியாக்கியானம் பேசாத, நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளு, பேச எனக்கு தெம்பு இல்லை. சரி சொல்லு. இந்த ஃபைல் ரொம்ப அர்ஜென்ட்டா. நேத்தியே கால் பண்ணி கிருஷ்ணா கேட்டான். சரி நைட் டைமில் வந்து வாங்க சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நாளைக்கு காலையில் வாங்கிக்கோன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு ஃபீவர்ன்றதுனால இப்போ என்னால் கொடுக்க முடியாது. நான் ஆஃபீஸ்க்கும் போகலல்ல. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல். வேறு யார்ட்டையாவது கொடுத்தா இந்த டாக்குமெண்ட்டோட தேவையில்லாத வேறு ஏதாவது இஷ்யூ ஆகிடும். டீட்டெயில்ஸும் வெளில தெரிஞ்சிடும். ஸோ அவனே நம்மளை நம்பி கொடுத்தான் ஃபைலை, நம்ம இது பண்ணக்கூடாதுல்ல. அதனால் அவன் வந்து வாங்கிப்பான், நீ அவன்கிட்ட கொடுத்துரு. என்ன எங்கே போய் கொடுத்துட்டு போக சொல்கிறப்ப? நீ எங்கேயும் போக தேவையில்லடி. நீ பஸ் ஏறுவல, காலேஜ் பஸ்ஸு, அந்த ஸ்டாப்பிங்லாம் அவன் வாங்கிப்பான். வரானான்னு பார்ப்பேன். வரலன்னு வச்சுக்கோயேன், நான் ஃபைல் எடுத்துகிட்டு காலேஜுக்கு போயிடுவேன். ஏய் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதண்ணா. இல்லைனா நான் யாராவது வசந்த் அண்ணனை இல்லை அஸ்வின் அண்ணனை விட்டு கொடுக்க சொல்லவா? சரி விடு. வசந்த் அண்ணன் இன்னைக்கு எதோ எமர்ஜென்சி கேஸ் போகிறேன்னுச்சு. அஸ்வின் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உக்காந்துருக்கு. நானே ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் அவன் வந்து வாங்கணும். இல்லைன்னு வச்சுக்கோயேன், நான் போயிடுவேன். சரி நான் வாங்க சொல்லி ஃபோன் அடிக்கிறேன் அவனுக்கு, அவன் வந்து வாங்கிப்பான். சரி ஓகே, அப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன். அவன் ஃபோன் நம்பர் எதுக்கு எமர்ஜென்சிக்கு உன்ட்ட கொடுக்கவா? அவன் ஃபோன் நம்பர் எதுக்கும் வாங்கிட்டு போறியாடி? எமர்ஜென்சிக்கு அவன் வரலன்னா கால் பண்ணி பார்க்குறியா என்னன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றும் அவன் நம்பர்லாம் தேவையில்ல. நேத்தியே நீ அவன் சரியில்லைன்னு அவன் நம்பரை வாங்கிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன்? நீ கால் பண்ணி சொல்லு, எனக்கு தெரியும்ல, வந்து வாங்கிக்க சொல்லு. உன்னை பார்த்துருக்கானான்னு தெரியல, ஆனால் என் தங்கச்சின்னு சொல்லிருக்கேன். சரி ஓகே, எப்படியும் ஐடென்டிஃபை பண்ணுவான், நீ போ. சரி பாய். இவ வேற இப்படி சொல்லிட்டு போகிறா, காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட போகிறா. எதுக்கும் அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம். ரிங் போகுது, எடுக்க மாட்டான். இவன் வேற அர்ஜென்ட்டுக்கு, என்ன பண்ணுறது இப்போ? டேய் மாப்பிள்ள எந்திரிடா. டேய் உங்க அண்ணன் வேற ஏர்போர்ட்ல இறங்கிட்டானா, வந்துருவான் இன்னும் 2-3 மணி நேரத்துல. சின்னதா அண்ணனா? ஆமாண்டா மாப்பிள்ள, உங்க அண்ணன் அண்ணி 2 பேருமே வராங்க. எந்திரி ஒழுங்கா. எப்பா ஒரு வழியா எழுந்துட்டான்டா. எந்த பேருக்கு பவர் இருக்கோ இல்லையோ, இவங்க அண்ணன் பேருக்கு ரொம்ப பவர் இருக்கு இவங்கிட்ட. எப்படா மாப்பிள்ள இவ்வளவு தெளிவா எழுந்து நிக்கிறப்ப? அதெல்லாம் அப்படிதான் மாமா. அண்ணன் எப்போ வரான்? டேய் அவன் இறங்கிட்டான், இன்னும் 2 மணி நேரத்துல வந்து சேர்ந்துருவான். அண்ணி? அவளு வந்துருவாடா அதே டைமுக்கு. சீக்கிரம் நீ போய் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஏதோ ஃபைல் வாங்க போகணும் அன்னைக்கு. ஷோ நல்ல வேலை மாமா ஞாபகம் கொடுத்தினேன். ஐயோ அந்த ஃபைலை வெரிஃபை பண்ணி தர சொன்னேன். அவங்க வேற என்னை வந்து வாங்கிக்க சொன்னாங்க. அப்புறம் அவங்க தங்கச்சிகிட்ட கொடுக்குறேன்னாங்க, வாங்கிக்க சொன்னாங்க. மணி என்ன மாமா? டேய் மணி 12. என்னது 12ஆ? 12 ஆகாம நைட்டு 12 ஆகலையான்னு பெருமைப்பட்டுக்க. காலையில 9 மணில இருந்து உன்னை எழுப்பிட்டு இருக்கேன்டா. மாமா ஃபைலை அந்த விவோ அம்மா அவங்க தங்கச்சிகிட்ட கொடுக்குறேன், பஸ் ஸ்டாப்பில் வாங்கிக்கன்னு சொல்லிச்சு மாமா, அர்ஜென்ட்ன்றதுனால. கடைசியில் இப்போ நான் என்ன மாமா பண்ணுறது? ஃபைல் மட்டும் இன்னைக்கு வரலன்னு வச்சுக்க, உங்க அத்தைக்காரையும் உங்க அப்பங்காரனும் டிங்க நாடுவாங்க. ஏதா பண்ணி தொலை, எனக்கு என்ன. ஏற்கனவே அந்த லேண்ட்ல பர்மிஷன் இல்லாம நம்ம வேற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும். ஏற்கனவே பிரச்சனை நடந்துட்டு கிடக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியில ஏதாவது வில்லங்க இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் விவோ ரேஞ்சுக்கு நம்ம போனோம். கடைசியில் விவோ கிட்டே போய் நீ காமெடி பண்ணிட்டு வந்து நிக்கிற. என்னடா பண்ண போறப்ப? அண்ணன் வேற வரான். எல்லாம் கேள்விப்பட்டான்னு வச்சுக்க. என்ன நீ குடிக்கிற விஷயம் வேற தெரியாது. நீ குடிக்கிறது என்ன, நீ இப்படி பண்றது இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேல ஆடுவான். அம்மா ஃபோன் பண்ணி பார்க்கவா? பண்ணி ஸ்பீக்கரை போட்டு நானும் கேட்டு தொலைகிறேன். என்ன பண்றது? ரிங் போதுமாமா? என்னென்ன மாமா கேட்கறது? ஹலோ அக்ஷயா, அந்த ஃபைலு. கிருஷ்ணா, என்ன ஃபைலை பற்றி இப்போ கேட்குறீங்க? காலைல என் தங்கச்சிட்ட வாங்கலையா? ஐயோ காலையில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டீங்களா? நான் ஃபோனை சைலண்ட்டில் போட்டிருந்தேன், பார்க்கவே இல்லை. அதான் நீங்கள் காலைல ஃபோன் பண்ணியிருக்கீங்க, நான் எடுக்கல. இப்போ ஃபைலு என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுனா, அவள் அப்பயே சொல்லிட்டு தான் போனா, வந்தால் கொடுக்குறேன், இல்லைனா நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு. எடுத்துகிட்டு போயிடுவேனா? எங்கே எடுத்துகிட்டு போனாங்க? அவள் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன்ல சொன்னா. ஏன் கிருஷ்ணா இந்த மாதிரி பண்ணுறீங்க? உங்கள் அர்ஜென்ட்டுன்றதுனால தான் நான் என் தங்கச்சிட்ட கொடுத்தேன். இல்லைனா என் தங்கச்சிக்கிட்டலாம் நான் இப்படி ஃபைல் கொடுத்து அனுப்புனதே கிடையாது யாருக்கும். சாரி அக்ஷயா, என் மேலே தான் மிஸ்டேக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுனா என்ன பண்ண முடியும்? வெயிட் பண்ணுங்கள், ஈவினிங் வரும்போது தான் வாங்கணும் நீங்கள். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, அந்த ஃபைல் அர்ஜென்ட்டு, இப்போ எனக்கு வேணும். அது வேணும்னா என்ன கிருஷ்ணா பண்ண முடியும்? அவள் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பா. அக்ஷயா ப்ளீஸ், எந்த காலேஜ்னு சொல்லுங்களேன், நான் வாங்கிக்கிறேன். கிருஷ்ணா தேவையில்லாமல் பிரச்சனைலாம் வேணாம் கிருஷ்ணா. நீங்கள் காலேஜுக்குலாம் அவள்கிட்ட போய் வாங்க தேவையில்ல. தேவையில்லாமல் அவள் நேம் ஸ்பாயில் ஆகும். அக்ஷயா ப்ளீஸ், எந்த நேமும் ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு நான் வாங்கிக்கிறேன். ப்ளீஸ் எந்த காலேஜ்னு சொல்லுங்களேன். நீங்கள் படித்த அதே ஆர்ஆர்கே காலேஜில் தான் படிக்கிறா, ஃபைனல் இயர். ஆர்ஆர்கே காலேஜா? ஆமாம் கிருஷ்ணா, நீங்கள் அங்கே தான் படிச்சிங்கன்னு என் தங்கச்சி கூட சொன்னாலே. நான் அங்கே படித்தேன். உங்கள் தங்கச்சிக்கு என்ன தெரியுமா? தெரியுன்ற மாதிரி தான் சொன்னா கிருஷ்ணா. ஆனால் காலேஜுக்குலாம் போய் தயவு செஞ்சு ஃபைலை வாங்காதீங்க. அக்ஷயா, அந்த காலேஜ் டாப்பர் நான். அந்த காலேஜில் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. கண்டிப்பாக அவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வாங்குறேன். ஏதோ ஒன்று கிருஷ்ணா, தயவு செஞ்சு எந்த இஷ்யூ வந்துடக்கூடாது, அவன் நேம் ஸ்பாயில் ஆகக்கூடாது. சரி அக்ஷயா, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் இப்போ என்ன மாமா பண்ணுறது? 9 மணிக்கு எந்திரிக்காத நீ எல்லாம் எதுக்கடா 9 மணிக்கு கமிட்மெண்ட் கொடுத்துக்கிற? ஆமாம் வீடு அது நம்ம காலேஜ் தான், நான் பார்த்துக்கிறேன். இதையோ ஒன்று பார்த்துக்க. உங்க அண்ணன் வரதுக்குள்ள ஃபைல் டேபிள்ல இருக்கணும், உங்க அப்பா வரதுக்குள்ள ஃபைல் இருக்கணும், உங்க அத்தை பார்க்கறதுக்குள்ள நீ எடுத்துட்டு வரணும். விட்டு மாமா, பொண்ணு கிளாஸ் ரூம்ல போய் வாங்கிட்டு வரேன். ஏதோ ஒன்று பண்ணி வாங்கிட்டு வா. அந்த பொண்ணு இப்போ சொல்லிட்டு வச்ச மாதிரி அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி பார்த்துக்க. நம்ம காலேஜ் ஃபைனல் இயர்னா நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு ஜூனியராக தான் இருந்திருப்பா. யாரு?